அப்புறம் என்னன்னா விஜய் மேல புது கேஸ் ஒன்று வந்திருக்குது, விவாகரத்து கேஸு. பார்த்தீங்களா? விஜய்ன்னு சொல்லக்கூடாது, தளபதி தாவேக தலைவர், கட்சி தலைவர்னு சொல்லணும். சரி, தாவேக அந்த கேஸுக்கும் ஒரு நிமிஷம் அப்படியே நீ என்ன ஏமாத்திச்சிடாத. நிறுத்திட்டேன் நான் பாஸ் பண்ணேன். அந்த கட்சிக்கும் அந்த கேஸுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்திருக்கிற ஒரு பிரச்சனை. ஆனா இன்டைரக்டா இப்ப கட்சி தான் பாதிக்கப்பட போகுது. அவரை நம்பி இவ்வளவு பேர் வந்து ஜெயிக்கலாம்னு சொல்லி எவ்வளவு கனவுகளோட வந்திருக்கிறாங்க. எல்லாரையும் இந்த ஒரு கேஸ் காலி பண்றதுக்கு தேவையான சக்தி அந்த கேஸ்ல இருக்கு. இல்ல இவ்வளவு நாளா வந்து சீமான் மேல சொல்லிட்டு இருந்தாங்க. சீமான் வந்து விஜயலட்சுமி இந்த கேஸை பத்தி இவங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து விஜய் மேல இப்படி ஒரு கேஸ் வந்திருக்கு. அது எப்பவுமே வந்து ஒருத்தவங்களை வந்து வீழ்த்தணும்னா அவங்க மேல வந்து அவதூறு பரப்பணும். சரி, இல்லைன்னா ஒரு உறுதி செய்யப்படாத ஒரு மட்டமான ஏதாவது ஒரு மேட்டரை பிடிச்சிட்டு வந்து அவங்க மேல போட்டு அதையே பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு அரசியல் ரீதியா ஒரு கேள்வியோ ஒரு கருத்தோ மட்டும் வச்சா அதை வந்து கருத்து ரீதியா பதில் சொல்லவே கூடாது. அப்படி இல்லை, உறுதி செய்யப்படாத ஒரு இதுன்னு இல்லையே. சீமான் தான் அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காருல்ல. இப்போ ஒரு தளபதி விஜய் மேலேயும் இது உறுதி செய்யப்பட்ட குற்றச்சாட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? கேஸ் போட்டாலே உறுதியா? இருந்தாலும் போட்டதா அவரோட மனைவியில கேஸ் டிவோர்ஸ் கேஸ் அப்புறம் மனைவி தான் போடுவாங்க. அதான் சொல்றேன், மனைவி போட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க ப்ரூவ் பண்ணும்ல. அவங்க தான் சொல்றாங்க என்கிட்ட வந்து ப்ரூஃப் எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாம் வரும்போது நான் காட்டுவேன். விஜயலட்சுமி என்ன சொன்னாங்க, என்கிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்கு, டைம் வரும்போது காட்டுவேன். நாங்க கேஸே முடிஞ்சு ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க ஹைகோர்ட் இந்த கேஸையே. அதாவது இனிமே இந்த கேஸே செல்லாது, பரஸ்பரம் 2 பேரும் மன்னிப்பு கேட்டுங்க, இதை போய் யாரும் இதை பத்தி பொதுவெளியில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி இதையும் சொல்லலாம்ல. ஆனா இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, அதுல எலெக்ஷன் முடிஞ்சிடும். எலெக்ஷனுக்கு கரெக்டா வந்து இப்ப என்ன ஒரு 1.5 மாசம் தான் இருக்கு. அப்ப என்ன சொல்ல வர, இது வந்து ஜோடிக்கப்பட்ட அப்படி கிடையாது. இது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அரசர் புரசலா இந்த மாதிரி இருக்கு. ஒரு நடிகை பேரை தொடர்புபடுத்தி அவங்க வெளியிட்ட புகைப்படத்துல இருந்து ஆதாரங்களை சுட்டி காட்டி இதை வந்து மக்கள்னு சொல்ல முடியாது, சில யூடியூப் சேனல்காரங்க இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், நம்ம சொல்லி ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆனா இப்போ அவங்களுடைய மனைவி வந்து கேஸ் கொடுத்துருக்குறாங்க, செங்கல்பட்டு கோர்ட்ல போய் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாம அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து தங்கறதுக்கு நீலாங்கரை வீட்டில் அனுமதியும், இந்த கேஸனுடைய முழு செலவு விஜய் தான் ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க. சரி, 2021லயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து 2 பேரும் அப்ப இருந்தே ஒன்னா இல்லாத மாதிரி தான் இருக்கு. இதை ஏன் 2021ல இருந்து கொடுக்காம ஏன் வந்து 1 மாசத்துக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுக்கணும்? 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அரசியல் பின்புலம் காரணமா ஒரு அழுத்தத்தின் பேர்லயே அந்த சங்கீதா அவங்க வந்து இந்த கேஸை வந்து கொடுத்துருக்கலாம். அவங்களே யாருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க? எதிர்கட்சிகள் தான். டிவிக்கு எதிர்கட்சி யாரு? டிஎம்கே. எல்லாமே இன்னைக்கு எல்லாமே எதிர்கட்சி தான், யாருமே கூட்டணி இல்ல. அவர் வராரு, இவர் வராரு. இப்ப ஓபிஎஸ் கூட வரல, எல்லாம் இப்ப டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரன், சசிகலா மட்டும் தான் இப்ப சப்ஸ்டிடியூட்டா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டீம்ல. யாரோ ஒருத்தர் வந்து கூட்டணியில இருக்கிறதா சொன்னாங்களா, ஒரே ஒரு ஆள் வந்து சேர்ந்து. அவரு எல்லாம் அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பெரிய கட்சி எல்லாம் கிடையாது. அவர் வந்து சரத்குமார் மாதிரி பிஜேபி கூட கட்சியை இணைச்சிட்டாரு, அந்த மாதிரி இவரு இணைச்சிட்டாரு. அது பிரச்சனை இல்லை, கட்சியே கிடையாது, கட்சியை கலைச்சிட்டு வந்து இணைச்ச மாதிரி. ஆமா, அது ஒன்றும் பெருசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. கேட்டோம்னா கேஸ் என்ன ஆக போகுது, யார் ஜெயிப்பா, யார் சொல்றது பொய், உண்மை. ஒருவேளை சங்கீதா அவர்கள் சொல்றது உண்மையாக இருந்தால் தாவேக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் நிலைமை என்ன, இத வந்து லீகல் ஒப்பீனியனோட சொல்லணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா 19 சொல்ற கூடாது. இப்ப வந்து லா என்ன சொல்லுது அதுதான் முக்கியம். இந்தியன் பீனல் கோட், இந்து மேரேஜ் ஆக்ட் என்ன சொல்லுது, 1955 கொடுக்கப்பட்ட என்ன சொல்லுதுன்னா, திருமணமான ஒருவர் மறைமுக தொடர்போடு வேறு ஒருவரோடு இருந்தால் டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணலாம். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, அது நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக விவாகரத்து வழங்கப்படும். அதாவது அவங்க செஞ்ச திருமணம் செல்லாது அப்படின்னு அரசாங்கத்தாலோ கோர்ட்டாலேயோ அறிவிக்கப்படும். அது போக பாதிக்கப்பட்ட நபர் ஆணோ பெண்ணோ அவங்களுக்கான நீதியை, பொருளாதார நீதியை பெற்றுத்தருவது கோர்ட்டின் வேலை. அப்போ கேஸ் போட்டிருக்கிறது மனைவி. அப்ப இவங்க என்னென்ன கேட்டிருக்கிறாங்கன்னா,
இவருடைய தகுதிக்கும் இவருடைய தராதரத்துக்கும் இவருடைய வருமானத்திற்கும் ஏத்த மாதிரி காசு வேணும். கெரியரின் உச்சத்தை வேற விட்டுட்டு வந்திருக்காரு. கரியர் உச்சத்துல எவ்வளவு உச்சத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அமௌண்ட் அந்த கொடுத்து காசு கொடுக்கணும். ரெண்டாவது, அவங்க வந்து நீலாங்கரையில அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறதாவும், அதாவது விஜய் அவர்களுக்கு ஒரு வீடு இருக்கிறதாவும், அந்த வீட்டுல தங்கறதுக்கு அனுமதி வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. மூணாவது, இந்த கேஸினுடைய முழு செலவை விஜய் தான் ஏத்துக்கணும். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் அவர் தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாம ஒரு பிளாக்மெயில் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. அந்த தொடர்பு படுத்தப்பட்ட அல்லது தொடர்பில் இருந்த நடிகை யார் அப்படின்ற பேர் அவங்க வந்து இப்போதைக்கு ரிவீல் பண்ணல. அதை வந்து அவங்க என்ன அடுத்த லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு சாதகமா இல்லாம தேவையில்லாத ஏதாவது அரசியல் அழுத்தம் கொடுத்தாலோ, அவங்களுக்கும் அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துன்னு நினைச்சாலோ, செகண்ட் அக்யூஸ்டா அந்த நடிகையுடன் பேரு கேஸ்ல சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து இப்ப போய் விஜயோட குழந்தைங்களுக்கு வந்து த்ரெட் கொடுப்பாரா? விஜய் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு. சரி, அதுவும் இன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட்ல அதிக கோளாறு செய்யக்கூடிய ஒரு கட்சி வச்சிருக்காரு. அப்போ விஜய்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஆமா, மரட்டா தான் செய்வாங்க. அவங்க யாரால பிரச்சனைன்னு பார்ப்பாங்க. அவங்க சார்ந்த நபர்களுக்கு அச்சம் ஏற்படுத்துவதற்கோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை போடுறதுக்கான கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கட்சிக்காரங்க எல்லாம் யாருன்னு இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும். அப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போன ஒரு கேஸ். ஏன்னா அவங்க மனைவி வந்து சங்கீதா அவர்கள் வந்து ஆதாரம் இருக்கு, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பா இந்த கேஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் முடியும். அவரோட சீமான் நாம் தமிழர் கட்சி அவருடைய கேஸ் மாதிரி 15 வருஷம்லாம் நடக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது ஒரு குற்றச்சாட்டு. இது அப்படி கிடையாது, இது ப்ரூஃப் இருக்கு. அவங்க சொல்றது படி பார்த்தா, நமக்கு தெரியாது, அவங்க சொல்றது படி பார்த்தா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோர்ட் வந்து இந்த மாதிரி டிவோர்ஸ் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் கேஸ்க்கு வந்து நேரடி ப்ரூஃபே தேவையில்ல. அதை வந்து ஊர்ஜிதப்படுத்தும் அளவிற்கு ஆதாரம் இருந்தாலே போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 பேரும் தங்கின ஹோட்டல் ரிசர்வேஷன், அவங்க பேசின அழைப்புடைய ரெக்கார்டிங்ஸ், இல்லை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜினுடைய கான்வர்சேஷன், இல்லை கொஞ்சம் இம்ப்ளிசிட்டாக இருக்கிற மாதிரி அந்தரங்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு புகைப்படம், இவ்வளோ இருந்தால் போதும். கோர்ட் வந்து அதை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக விவாகரத்து வழங்கும். இது வந்து தாவேக்காவிற்கும் விஜய்க்கும் ஒரு மாபெரும் திருப்புமுனை. இவர்களால் பாதிக்கப்பட போறதாக சொல்லப்பட்ட நாம் தமிழர் கட்சி, திமுக, இவங்கெல்லாம் வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. எவன் எப்படி போட்டா நமக்கு என்ன? சரி, நம்ம வந்து நம்ம வேலையை பார்ப்போம். யாருமே அடி வாங்குறது நீதான், அடிக்கிறது நான் தான் என்னைக்குமே.